உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆரி, இன்னும் சற்று நேரத்தில் நீ துர்கா உடம்பிற்குள் போக போகிறாய். வருத்தப்படாதே மாரி, இதுதான் உன் விதி. பிரபு, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம் தேவி? துர்கா உடலுக்குள் மாறி போன பிறகு மாரி துர்காவாக இருப்பாளா, இல்லை மாரியாக இருப்பாளா? இதில் என்ன சந்தேகம்? துர்காவாகத்தான் இருப்பாள். அப்படியா? அப்படி என்றால் மாரி அவளுடைய கணவனையும் குழந்தையும் எப்படி காப்பாற்றுவது? மாரிக்கு பழைய ஞாபகங்கள் எப்பொழுது வரும்? மாரி தனது குழந்தையும் கணவனையும் எப்போது பார்ப்பாள்? கவலைப்படாதே தேவி. விதியானது கண்டிப்பாக மாரியை அவள் கணவன் குழந்தை இருக்கும் ஊருக்கு அழைத்துக் கொண்டு போகும். மாரி அங்கே போன பிறகு மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அப்படி என்றால் மாரியின் தாலியை மாறி தொடும் வரை பழைய ஞாபகங்கள் எதுவும் மாரிக்கு வராதா? வராது. ஒருவேளை மாரி தாலியை பார்க்கவே இல்லை, அல்லது மாரியின் தாலியை மாறி தொட சந்தர்ப்பமே அமையாமல் போனால் மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரவே வராதா? அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை தேவி. மாரி அவள் கணவன் குழந்தை இருக்கும் இடத்துக்கு போவாள். தாலியை தொடும் மாரிக்கு பழைய நினைவுகள் திரும்பவும் வரும். அது விதி. அதை மாற்ற யாராலும் முடியாது. நல்லது பிரபு, அந்த நிகழ்வு சீக்கிரம் நடக்க ஆவண செய்யுங்கள் பிரபு. மாரி, பூலோகம் போவோமா? போலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து விட்டேன் மாரி. நீ துர்கா உடம்புக்குள் சென்ற பிறகு, நீ உன் தாலியை தொட்ட பிறகு உனக்கு மாரியாக இருந்தபோது இருந்த ஞாபகங்கள் மட்டுமல்ல, யமலோகம் வந்தது, இங்கே நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நீ எதையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அது தேவ ரகசியம். துர்கா உடம்புக்குள் மாரிதான் இருக்கிறாள் என்ற உண்மை வெளியில் வரவே கூடாது. என் பிரபு, ஒருவேளை உண்மையை சொன்னால் என்ன நடக்கும்? என்ன ஆகுமா? துர்கா உடல் வெடித்து சிதறிவிடும். மாரி மீண்டும் யமலோகம் வந்து விடுவாள். நான் சொன்னது புரிந்ததா மாரி? புரிஞ்சுது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கவலைப்படாதே மாரி, நீ ஜெயிக்க பிறந்தவள். நல்லதே நடக்கும். துர்கா உடம்புக்குள் போனதும் நீ சக்தி உள்ளவளாக மாறுவாய். விதிப்படி எல்லாமே நடக்கும். நல்லதே நடக்கும் மாரி, கவலைப்படாதே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.